Hello friends, வணக்கம் and welcome to தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு Nifty 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 62 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.38% பாசிட்டிவ்ல 16,340ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 361 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 1.02% பாசிட்டிவ்ல 35,720ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் அப்டேட்ஸ்னு பார்க்குறப்போ நேற்று யூஎஸோட மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் கோல்ட்மேன் சாக்ஸோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 48% ஃபால் ஆயிருந்தது. அண்ட் பேங்க் ஆஃப் அமெரிக்காவோட ப்ராஃபிட் வந்து அரௌண்ட் 32% ஃபால் ஆயிருந்தது. அண்ட் ஆப்பிள் கம்பெனி வந்து அவங்களோட ஹைரிங் அண்ட் ஸ்பெண்டிங்கை வந்து ஸ்லோ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து யூஎஸ் மார்க்கெட்டை நெகட்டிவாக க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் பிரெண்ட் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து மறுபடியும் ரேஸ் ஆகி அரௌண்ட் $105 பர் பேரலை டச் பண்ணியிருக்கு. அண்ட் இதனால எனர்ஜி ஸ்டாக்ஸும் பவுன்ஸ் பேக் ஆயிருந்தது. அண்ட் உக்ரைன் ரஷ்யாவோட இஷ்யூனால யூரோப்புக்கு வர 60% ஆஃப் நேச்சுரல் கேஸ் சப்ளைன்றது கட் ஆயிருக்கு. அண்ட் இதனால இப்போ யூரோப் வந்து அசர்பைஜான் கண்ட்ரியோட கேஸ் டீலை போட்டிருக்காங்க. அண்ட் பிரான்ஸ் வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட கேஸ் டீல் போட்டிருக்காங்க. ஸோ இப்படி ஓவரால் குளோபல் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் நெகட்டிவ் சென்டிமெண்ட்ல தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அண்ட் இதனால நம்மளோட மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேப் டவுன் ஓப்பனாக இருந்தது. ஆனால் அங்கிருந்து ஒரு கண்டினியூஸாக பையிங் நடந்து எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓரளவு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் இங்கிருந்து ஃபர்தர் நம்மளோட மார்க்கெட்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகும்ன்றது அன்சர்டனாக இருக்கு. ஏன்னா லாஸ்ட் ஃபியூ டேஸாக எஃப்ஐஎஸோட டேட்டா பார்க்குறப்போ அவங்க கண்டினியூஸாக செல் பண்ணி எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி இருக்கு. ஸோ இப்போ பெரிய அளவுக்கு செல்லிங் இல்லைனாலும் ஈவன் பையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி ஒருவேளை எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக பை பண்ணாங்கன்னா அது மார்க்கெட் ஃபால் ஆகாமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அண்ட் அதே சமயத்தில் எர்னிங் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால ஒவ்வொரு கம்பெனிஸ் அவங்களோட எர்னிங்ஸ் எப்படி போஸ்ட் பண்ணுறாங்கன்றதை நம்ம கவனிக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த போலையும் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் அடுத்த வாரம் வந்து யூஎஸோட ஃபெட் மீட்டிங் இருக்கு. ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் எப்படி இருக்கும் அண்ட் முக்கியமாக இன்ஃப்ளேஷனோட அவுட்லுக் அண்ட் எக்கனாமியோட அவுட்லுக்கை பார்த்து என்ன கமெண்ட் பண்ணுறாங்கன்றதையும் நம்ம கவனிக்கணும். ஸோ இப்படி இந்த ஓவரால் அப்டேட்ஸ்னால அடுத்த மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்ன்றது அன்சர்டனாகவே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்த 1 வீக்குக்கு ரொம்பவே சேஃபான போர்ஷன்ஸை மட்டும் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து HDFC லைஃபோட அப்டேட்டை பார்க்கலாம். HDFC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ அவங்களோட APE அதாவது ஆனுவலைஸ்டு ப்ரீமியம் ஈக்குவலன்ட்ன்றது 22% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே VNB அதாவது வேல்யூ ஆஃப் நியூ பிஸ்னஸ் வந்து அரௌண்ட் 25% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் பாட்டம் லைனில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 21% க்ரோ ஆயிருக்கு. ஆனால் ப்ரைவேட் செக்டார்லேயே HDFC லைஃபோட ஓவரால் நியூ பிஸ்னஸ் மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா போன கோட்டோட கம்பேர் பண்ணுறப்போ அரௌண்ட் 200 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்கு. அதாவது ஓவரால் பிரைவேட் செக்டார்லேயே நியூ பிஸ்னஸ் கொண்டு வரதுல மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டர் 21% இருந்தது. ஆனால் அது இந்த குவார்ட்டரில் 19% குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இவங்களோட மார்க்கெட் ஷேர் குறையிறது சர்ப்ரைசிங் ஃபேக்டரே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த HDFC பேங்க் பிரான்ச்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸுக்கு HDFC லைஃபை ரெக்கமெண்ட் பண்ணுறதை விட மற்ற சில பிரைவேட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸை தான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனிவே இந்த ஓரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு HDFC லைஃபோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே HDFC லைஃபோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.26% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு ட்ராய் வந்து மே மந்தோட டெலிகாம் சப்ஸ்கிரைபர்ஸ் டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஓவரால் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 28.45 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த மே மந்த்ல ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து பாரத் ஏர்டெல் 10.27 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ் ஜியோ வந்து அரௌண்ட் 31 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வோடஃபோன் ஐடியா வந்து 7.59 லேக் சப்ஸ்கிரைபர்ஸை லூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே போல் 5G ஆக்ஷனுக்கு பிட்டர்ஸ் வந்து அவங்களோட எர்னஸ்ட் மணி டெபாசிட்டை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதாவது எர்னஸ்ட் மணி டெபாசிட்ன்றது ஒரு அட்வான்ஸ் மாதிரின்னு சொல்லலாம். அண்ட் அது ஆக்சுவலாக எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண போகிறோமோ அதில் அட்லீஸ்ட் 11.5% இருக்கணும். ஸோ அப்படி எந்தெந்த கம்பெனிஸ் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறப்போ ஜியோ வந்து அரௌண்ட் 14,000 crore டெபாசிட் பண்ணியிருக்காங்க. பாரத் ஏர்டெல் வந்து அரௌண்ட் 5,500 crores டெபாசிட் பண்ணியிருக்காங்க. வோடஃபோன் ஐடியா வந்து 2,200 crores டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதானி குரூப் வந்து அரௌண்ட் 100 crores டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அதானி குரூப்போட 100 crore டெபாசிட்ன்றது சர்ப்ரைசிங்காக இருக்கு. ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதானி குரூப் வந்து இந்த 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனில் பிட் பண்ணி டெலிகாம் பிஸ்னஸில் என்டர் ஆகிறதுக்கு பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டது. ஆனால் வெறும் 100 crore டெபாசிட் பண்ணது பார்க்குறப்போ அவங்க என்டையர் டெலிகாம் பிஸ்னஸில் என்டர் ஆகலை, அவங்களோட கேப்டிவ் பர்பஸ்க்காக 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனில் பிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆக்சுவலாக இந்த அப்டேட்ன்றது ஏர்டெல் ஓரளவுக்கு பாசிட்டிவ்னே சொல்லலாம். ஏன்னா அதானி என்டர் ஆகிறப்போ அக்ரெசிவாக அந்த ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் இருக்கும். அண்ட் அது காம்படிட்டிவாக இருக்கும்ன்றதுனால ரீசெண்டாக ஏர்டெலோட ஷேர் ப்ரைஸும் ஃபாலோ ஆகிட்டு இருந்தது.
ஆனால் இப்போ இந்த ஒவ்வொரு கம்பெனியோட டெபாசிட்ஸை பார்க்குறப்போ அதானி குரூப் வந்து காம்படிஷன்லேயே இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக ஜியோ பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனில் பிட் பண்ண போகிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஏர்டெல் வந்து டீசெண்டாக பண்ணுவாங்க. அண்ட் வோடஃபோன் ஐடியா வந்து மினிமமாக தேவைப்படுற 5G ஸ்பெக்ட்ரம் மட்டும் பிட் பண்ணுவாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். எனிவே இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா பாரதி ஏர்டெலோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பாரதி ஏர்டெலோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.49% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இந்தியன் ஆயிலோட அப்டேட்டை பார்க்கலாம். இந்தியன் ஆயில் அண்ட் என்டிபிசி கம்பெனியும் சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சரை ஃபார்ம் பண்ணி இந்தியன் ஆயில் ரிஃபைனரிஸோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸோட பவர் ரிக்வயர்மெண்ட் அட்ரஸ் பண்றதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதா அப்டேட் பண்ணிருக்காங்க. அண்ட் இது ரெனியூபிள் எனர்ஜியை சப்ளை பண்றதுக்கான அக்ரிமெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்ன்றது இந்தியன் ஆயில் கம்பெனிக்கும் என்டிபிசி கம்பெனிக்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவ்னு சொல்லலாம். எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1.19% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே என்டிபிசியோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே என்டிபிசியோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 0.63% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து மைண்ட்ரீயோட அப்டேட்டை பார்க்கலாம். மைண்ட்ரீ கம்பெனி வந்து யூஎஸ் பேஸ்டு கிளவுட் டேட்டா மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டி கம்பெனியான ரூப்ரிக்ன்ற கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கம்பெனியும் சேர்ந்து மைண்ட்ரீ வால்ட்ன்ற சைபர் ரெக்கவரி பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மைண்ட்ரீ வால்ட்ன்ற பிளாட்ஃபார்ம்ன்றது சைபர் அட்டாக்ஸுக்கு ப்ரொடெக்ஷனாக ஒர்க் பண்ணும் அண்ட் ஈவன் டேட்டாவை ரெக்கவரி பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும்னு சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த பார்ட்னர்ஷிப் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு மைண்ட்ரீயோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே மைண்ட்ரீயோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.49% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியான்ற கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியான்ற கம்பெனியோட 100% சப்சிடரி கம்பெனியான டிஐ கிளீன் மொபிலிட்டி பிரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனி வந்து எலக்ட்ரிக் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் கம்பெனியான ஐபிஎல் டெக் எலக்ட்ரிக் பிரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனியோட 65% ஆஃப் த ஈக்விட்டி ஸ்டேக் அக்வயர் பண்றதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த அக்விசிஷன்றது டோட்டலா 246 crores பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலா இந்த ஐபிஎல் டெக் எலக்ட்ரிக் பிரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனி வந்து 2019 ஆரம்பிச்சாங்க. அண்ட் இவங்க தான் இந்தியாவில் எலக்ட்ரிக் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை மேனுஃபேக்சர் பண்ற ஃபர்ஸ்ட் கம்பெனின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த கம்பெனியோட 65% ஸ்டேக் அக்வயர் பண்ணுறதுனால இது டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியான்ற கம்பெனிக்கு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கு. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12.36% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து பாலிகேப் இந்தியாவோட அப்டேட்டை பார்க்கலாம். பாலிகேப் இந்தியா வந்து அவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 195% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 47.52% ரைஸ் ஆயிருக்கு. அண்ட் அது எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 7.23% இருந்தது. அது இந்த குவார்ட்டரில் 11.37% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆக்சுவலாக இங்கே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இதுக்கான ஒரு ரீசன் வந்து அவங்களோட ஒன் ஆஃப் கெயின், அதாவது இந்த Q1ல அவங்களோட சில ஆப்ரேஷனை செல் பண்ணதுனால அவங்களுக்கு ஒன் டைம் கெயினா 81 crores வந்திருந்தது. ஆனால் இதை எக்ஸ்க்ளூட் பண்ணாலும் இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் ரிசல்ட்ஸ் இன்னும் நல்லாவே இருக்கு. அண்ட் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரிசல்ட்ஸ்ன்றது ஓரளவுக்கு வீக்காக இருக்கு. ஆனால் ஓவரால் மார்ஜின் இம்ப்ரூவ் ஆனதுனால அடுத்த குவார்ட்டரில் எர்னிங்ஸ் பெட்டராக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எனிவே இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு பாலிகேப் இந்தியாவோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பாலிகேப் இந்தியாவோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.53% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட பொசிஷன்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் என்னோட எல்லா பொசிஷன்ஸுமே எக்ஸிட் பண்ணிட்டேன். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டி ஆகஸ்ட் எக்ஸ்பைரியோட 14,500 புட் ஆப்ஷன் அரௌண்ட் 21,000 rupees ப்ராஃபிட்ல எக்ஸிட் பண்ணிட்டேன். அண்ட் ஈவன் டெக் மஹிந்திராவோட 960 கால் ஆப்ஷனையும் அரௌண்ட் 27,000 rupees லாஸ்ல எக்ஸிட் பண்ணிட்டேன். அண்ட் இன்னைக்கு இன்ட்ராடேல நிஃப்டி ஆகஸ்ட் எக்ஸ்பைரியோட 17,000 கால் ஆப்ஷனை செல் பண்ணி அரௌண்ட் 2,350 rupees ப்ராஃபிட்ல எக்ஸிட் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர் கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து வியட்நாமுக்கு சேர்ந்த பிவிகாம் பேங்க், அதாவது பப்ளிக் ஜாயிண்ட் ஸ்டாக் கமர்ஷியல் பேங்கோட லெண்டிங் ஆபரேஷன்ஸை டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர் கம்பெனியோட லெண்டிங் பிளாட்ஃபார்மான FinOne Neoன்ற பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி பிவிகாம் பேங்க் வந்து நிறைய இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸை மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் இந்த பார்ட்னர்ஷிப் வழியா பிவிகாம் பேங்க் வந்து இன்னும் 4 to 5 yearsல கன்சியூமர் லோன்ஸை வந்து டபுள் ஆக்க போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பத்தி நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறப்போ அவங்களோட FinOne Neoன்ற லெண்டிங் பிளாட்ஃபார்முக்கு நியூ கஸ்டமர்ஸ் அக்வயர் பண்ணிட்டு இருக்கிறதாவும் அண்ட் கரண்டா டோட்டல் ரெவன்யூல FinOne Neo மட்டுமே 25% கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் அண்ட் அது இந்த ஃபினான்ஷியல் இயர்ல 50% இன்க்ரீஸ் ஆக போறதாவும்
அண்ட் அது நெக்ஸ்ட் இயரில் 60% இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த ஓரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே நியூக்ளியஸ் சாஃப்ட்வேரோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 6.31% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது அரௌண்ட் 16,600 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆயிருக்கு. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 16,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆயிருக்கு. ஆனால் அதே 16,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கால் ஆப்ஷன் சைட்லையும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் இருக்கிறதுனால சேஃபர் சைடுக்கு புட் ஆப்ஷன் சைடில் அடுத்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற 16,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஒரு லக் சப்போர்ட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டா படி பார்க்குறப்போ இந்த வாரத்தோட நிஃப்டி எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 16,000லேருந்து 16,600க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்லை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஒரு டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வோலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கான வேசரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா, அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ்ட் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.